ஸோ இது மாதிரியான ஸ்லைஸ்டு டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பிக்சல் லேப் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்க போதும். ஸோ பிக்சல் லேப் யூஸ் பண்ணி இது மாதிரி ஸ்லைஸான மாதிரியான டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் இமேஜ் சைஸ் அப்படிங்கிறதுல வந்து நான் கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட்டாக சைஸ் கொடுக்குறேன். 4300 இல்லை 200 கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு 2800 மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து இமேஜ் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அடுத்த இதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிட்டு கலர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து ஆரஞ்ச், எல்லோ, பிங்க் அது மாதிரியான ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு கலர் வந்து கொடுங்க. அப்போ தான் பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா அது டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணலாம். எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டன் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு நல்லா என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஸ்லைஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஃபாண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரியான சூட்டபிளான ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏரியல் இதுவே லுக்காக இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து போல்டு பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது அது லுக்காக தெரியும். ஸோ அதனால் வந்து போல்டு ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணும்போது அதோட டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் அதோட டெப்த்து வேணுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது? ஸோ ஃபோட்டோஷாப் மாதிரி நீங்கள் இந்த பிக்சல் லேபில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எனேபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைஸ் எஃபெக்ட் தெரியும். ஸோ அதாவது பாதி கட்டண மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரவுண்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதை வச்சு அந்த ஸ்லைஸ் ஆக ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சா ஈஸியாக வந்து ஸ்லைஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த 3 டாட்ஸ் வச்சு தான் அந்த ஸ்லைசிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக இதை கற்றுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேயே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பாதி வந்துடும். அதாவது இன் அவுட். ஸோ இப்போ வந்து அந்த கீழே இருக்கிறத செலெக்ஷனில் இருக்கும். பொசிஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ மூவ் பை மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ச் பிஎக்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்ச் மாற்றி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இந்த 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மெதுவாக அதை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி கரெக்டாக ஸ்லைஸ் ஆன மாதிரி நீங்கள் அதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஈஸியாக நீங்கள் ஸ்லைசிங் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மூவ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரைட்டில் லெஃப்ட் எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி அந்த ஸ்லைஸ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரோக்ஸ் வேணால் வச்சுக்கோங்க, இல்லை மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மாதிரியே. ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 4 ஆப்ஷன்ஸ் கீழே காமிக்கிறதுல அதை தவிர்த்து 5வது ஆப்ஷன் இருக்குது. இது இங்கே வந்து நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் இந்த 4th ஆப்ஷனில். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் வந்து ஆரோஸ் ஷேப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஏங்கிறது ஃபாண்ட்டோட ஆப்ஷன். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். இதில் விண்டேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே அதோட ஆஃப்செட் அதோட ஒப்பாசிட்டியை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நாய்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேவ் டு கேலரி கொடுத்து ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வரும் ஃப்யூச்சரில். ஸோ இன்னும் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.